1000 ரூபா பத்த மாட்டேங்குது மெடிக்கல் வாங்க. இது வந்து ஏதோ ஒரு பிள்ளைங்க பேர் மகன் கூட இறந்துட்டான், பசங்க இல்லை. அது சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு வேணும். 73 வயசு எனக்கு. அதனால இதெல்லாம் நல்ல திட்டம். உண்மையிலுமே அது பெரியவங்களுக்கு கொடுக்கறது முதியோர்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம். எங்களுக்கு மகளிர் இது பொம்பளைங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம்பா. நானும் தான் யோசிக்கிட்டே இருப்பேன், காசு பத்தில் சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லைன்னு நினைக்கிறோம். எங்கள் வீட்டுக்காருக்கு 85 வயசு. எங்கள் 2 பேருமே கஷ்டப்படுறோம் சாப்பாட்டுக்கு. இந்த மாதிரி ஏதோ உதவி பண்ணி செஞ்சால் எங்களுக்கு நல்லது தான். நாங்களும் நிம்மதியாக ஒரு காப்பி தண்ணி கூட வச்சு குடிப்போம், செய்வோம். என்ன தான் இருந்தாலும் பிள்ளைங்க பார்த்தாலும் எங்கள் காசுன்னு 2 காசு இருக்கணும். அப்போ தான் ஒரு பேர பிள்ளைங்களுக்கு கூட ஒரு பிறந்த நாள் ஒரு இதுன்னு வருதுங்க, பரிசுன்னு வருதுங்க, அதுங்களுக்கு ஒரு 150 கூட சந்தோஷமாக கொடுக்க முடியும். எங்களுக்கே பத்த மாட்டேங்குது. எங்கே நாங்கள் கொடுக்க முடியும்? சம்பாதிக்கவும் சத்து இல்லை, வயசாகி போச்சு. நான் டிஃபன் கடை வச்சுருந்தேன். எனக்கு இந்த இருக்கு. அதெல்லாம் சந்தோஷமானதுப்பா. உண்மையிலுமே எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி சந்தோஷமான இது திட்டம். முன்னோரு எங்கள் மாதிரி வயசானவங்களுக்கு எந்த அரசியலாக இருந்தாலும் சரி எங்களுக்கு வந்து உதவி செய்கிறவங்க வரலாம் சந்தோஷம்.